அழகர் கோவிலுக்கும் அழகருக்கும் காவல் தெய்வமாக இருப்பவர் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. அவருடைய உத்தரவு இல்லாமல் கோவிலுக்குள் போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. கருப்பண்ணசாமி கோபக்காரன் கிடையாது, பாசக்காரனும்தான். கதவில்தான் இருப்பார். கருப்பா என்று அழைத்தால் காற்று வேகத்தில் வந்து உதவுவார். கள்ளழகர் மதுரையை நோக்கி புறப்படுவதற்கு முன்பு கருப்பண்ணசாமியிடம் உத்தரவு வாங்கிவிட்டு என்னென்ன நகைகள் அணிவித்து செல்கிறார் என்று கருப்பண்ணசாமியிடம் கணக்கு காண்பித்து வெளியங்குன்றம் ஜமீனின் பாதுகாப்பில் கள்ளழகரும் அவரது ஆபரண பெட்டிகளும் மதுரை நோக்கி புறப்படும். அதேபோல் மதுரை சித்திரை திருவிழா முடிந்து மீண்டும் கோவிலுக்கு வருவதற்கு முன்பு 18ஆம் படி கருப்பண்ணசாமியிடம் அணிந்து வந்த நகைகளெல்லாம் பத்திரமாக திரும்பி வந்துவிட்டதா என்று கணக்கு காட்டினான் கள்ளழகர். கோவிலுக்கு தான் போக முடியும். மதுரை சித்திரை திருவிழாவிற்கு கள்ளழகர் மதுரைக்கு புறப்படும் போது அவர் அணிந்திருக்கும் ஆபரணங்கள், நகைகள், தங்கப்பல்லக்கு போன்ற அனைத்தும் எண்ணப்பட்டு பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. இந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பண்ணசாமி முன்பு வாசிக்கப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழா முடிந்ததும் மீண்டும் அழகர் கோவிலுக்கு வரும்போது நகைகள் சரிபார்க்கப்பட்டு பட்டியல் வாசிக்கப்படுகிறது. பட்டியல் வாசிக்கப்பட்டு கருப்பண்ணசாமியின் அனுமதி கிடைத்த பின்பே கள்ளழகர் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.